ஒரே மாசத்துல 3 கிலோ வெயிட் லாஸ் பண்ற கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? கருப்பு கவுனி அரிசி, பார்லி அரிசி, கொள்ளு, ஆளி விதை, கம்பு, கொஞ்சம் சுக்கு எல்லாம் சேர்த்து தயார் பண்ண கஞ்சி இது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஹாய், மாசத்துக்கு ஒரு 3 கிலோ வெயிட் குறையிற மாதிரி ஒரு வெயிட் லாஸ் கஞ்சி வீட்டிலே தயார் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஃபுல் வீடியோவை பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு கவுனி அரிசி, ஆளி விதை, பார்லி அரிசி இது மூணும் வலுவழுப்பு தன்மை நிறைஞ்சது. அதனால கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டோம்னா அந்த வலுவழுப்பு தன்மை குறைஞ்சிரும். நம்ம கஞ்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கொள்ளு சூடு நிறைஞ்சது, உங்களுக்கே தெரியும். கொள்ளையும் நல்லா வறுத்துக்கலாம். கம்பு ரொம்ப வறுக்க தேவையில்லை, சும்மா லேசாக சூடு ஏற்றினா மட்டும் போதும். ஒரு சின்ன துண்டு செரிமானத்துக்காக சுக்கும் சேர்த்துக்கிறோம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசியை வறுத்துக்கலாம். போதும், நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்லி அரிசியை வறுத்துக்கலாம். பார்லி அரிசி கர்ப்பிணி பெண்களுக்கு கால் வீக்கமாக இருக்குது, நீர் கோர்த்துக்கு அப்படின்னா இதில் தான் கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. இதை கஞ்சியாக சாப்பிடும்போது உடம்புல இருக்க கெட்ட நீர் எல்லாமே வெளியேறும். மைக்ரேனு, சைனஸ் உள்ளவங்கலாம் கூட இந்த கஞ்சி குடிக்கலாம். பார்லி அரிசி வறுத்தாலே நல்லா ஒரு வாசம் வரும். பார்லி அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. இது பொரியெல்லாம் செய்யாது, ஆனால் நல்லா வறுபட்டுருச்சு. புகை வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இதையும் கொட்டிக்கலாம். அடுத்து ஆளி விதையை வறுத்துக்கலாம். ஆளி விதை வறுக்கும் போது பக்கத்துலேயே ஒரு மூடி வச்சுக்கோங்க. நல்லா பொரியும் போது அவ்வளோ தெரிச்சு வெளியே விழுந்துடும். பாத்திரத்துக்கு ஒரு விதை நிற்காது, அதனால் பக்கத்துலேயே ஒரு மூடி வச்சுக்கோங்க. ஆளி விதையில் ஒரு ஜெல்லு ஒன்று வரும் பார்த்துக்கோங்க. அந்த ஜெல்லை எடுத்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம், ஹேருக்கு அப்ளை பண்ணலாம், ட்ரை ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா குளிர்ச்சியும் கூட. விதை பாருங்கள், நல்லா பழப்பழம். ஆளி விதை சப்பையாக இருக்கும், ஆனால் வறுத்து போகிறவங்க பார்த்தா உருண்டையாக ஆயிடும். அதை வச்சு தான் வறுபட்டது தெரியும். கொஞ்சம் அவ்வளோ தெறிக்க ஆரம்பிக்குது. அடுத்து சிம்மில் போட்டுங்க. பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து கொள்ளு வறுத்துக்கலாம். கொள்ளு சூடு நிறைஞ்ச பொருள், ஆனால் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கொள்ளு, காணப்பயிறு, நம்ம ஊர் பக்கம்லாம் இதை வறுத்து துவையில் அரைச்சி சாப்பிடுவாங்க. இது நல்லா வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஆனால் தனியாக சாப்பிடவும் கூடாது, சூடு. அதனால ஏதாவது ஒரு இந்த மாதிரி கஞ்சியாக வச்சு சாப்பிட்டோம்னா தனியாக அந்த சூடு மட்டும் உடம்பு ஒன்றும் பண்ணாது. கொள்ளு வறுபட அப்படி உருண்டுகிட்டே வரும் பாருங்க. பார்த்தா தெரியுதா? நம்ம போடும்போது சப்பையாக இருந்தது, இப்போ நல்ல பயிர் நல்லா உருண்டுருக்கு பாருங்கள். இது பாருங்க, கொள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. போதும், இதையும் பாத்திரத்தில் மாட்டிக்கலாம். நல்ல கொள்ளு வாசம் வருது. அடுத்து கம்பு கூடவே ஒரு சின்ன துண்டு சுக்கும் சேர்த்துக்கலாம். கம்பை ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை, சும்மா லேசாக சூடாக இருந்தால் போதும். பொரிஞ்சதுன்னா அதோட டேஸ்ட்டும் மாறிடும். கம்பு நல்ல குளிர்ச்சி, நமக்கு சேர்த்த சூடான பொருளுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது கம்பு. அதனால் கம்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கம்பையும் பாத்திரம் மாற்றிக்கலாம். எல்லா பொருளையும் நல்லா ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வைங்க. சில்வர் தட்டையில மாற்றோம், இது பிளாஸ்டிக் தட்டு வேண்டாம். சில்வர் தட்டையில மாற்றி நல்லா ஆற வைங்க. நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. சுக்கை மட்டும் நல்லா உடச்சி தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போடுங்க. இது எல்லாத்தையும் ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாமா? மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது நல்லா மாவை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. மாவு பாருங்கள், கரெக்டாக அந்த பதம் இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் பரபரன்னு. அதுக்காக இட்லி பொடி மாதிரி ரொம்ப நெருன்னு அரைக்காதீங்க. கஞ்சியில் எல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பதம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். லைட்டாக ரவையோட கொஞ்சம் பொடிசா
இப்போ கஞ்சி செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணாதீங்க, பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு கஞ்சி தேவையோ அந்த அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. நான் சும்மா ஒரு டம்ளருக்கு மட்டும் காய்ச்சி காமிக்கிறேன். 2 ஸ்பூன் பொடி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இந்த கஞ்சி பெரியவங்க, சின்னவங்க, வயசானவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட் எல்லாருமே குடிக்கலாம். யாருக்கும் எந்த சைடு எஃபெக்டும் பண்ணாது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது உப்பு போட்டு கொடுத்தா அவங்க அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. கொஞ்சம் பனங்கள் கண்டும் கொஞ்சம் பாலும் சேர்த்து காய்ச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு குடிக்கிறது நல்லாயிருக்கும், விரும்பி குடிப்பாங்க. பெரியவங்களுக்கு எல்லாம் உப்பு போட்டு காய்ச்சிட்டு கொஞ்சம் மோர் கலந்து குடிச்சிங்கன்னா இன்னும் குளிர்ச்சியாக இருக்கும். காலையில் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் அடுப்பில் சிம்மில் வைங்க. சிம்மில் வைட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. ஒரு 2 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வைங்க. கஞ்சி நல்லா வெந்துருச்சு. சிம்மில் இருக்கிறதுனால நல்லா சுண்டி தான் வந்துருக்கு, அடி பிடிக்கலாம் இல்லை. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அந்த உள்ள ரவையாக இருக்கிறதும் நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கஞ்சி கொஞ்சம் ஆறட்டும். கஞ்சி நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். கொள்ளில் உள்ள சூடை இந்த தயிர் மேனேஜ் பண்ணிடணும். 2 ஸ்பூன் போட்டதுக்கு எவ்வளோ கஞ்சி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக இருக்கணும்னா அப்படியே குடிங்க. கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்து 1 மாதம் கண்டினியூஸாக குடிச்சிட்டு வெயிட் லாஸ் ஆகும். எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.